ருத்ரன் என்பது சிவனையும் அக்ஷ என்பது கண்களையும் குறிக்கக்கூடியதாகும். சிவனின் கண்களில் இருந்து தோன்றியது என்பதை குறிப்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் உருவாயிற்று. சிவபெருமானின் கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் ருத்ரக்ஷமாக வளர்ந்தது. எதை குறிக்கிறது? அவரது கண்ணீர் புனிதமான மரமாக மாறும்போது அவரது அருள் நமக்கு அளிக்க முடியாத வாய்ப்பை உருவாக்கித் தரும் என்பதை உணர்த்தும் அற்புதமான கதை இது. புராண காலத்தில் திரிபுராசுரர்கள் பிரம்மவிடம் வாங்கிய வரத்தின் மூலமாக மகத்தான சக்தியைப் பெற்று திரிபுரா என்று அழைக்கப்படும் இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளியாலான 3 வெல்ல முடியாத பறக்கும் நகரங்களை உருவாக்கினார். அந்த அரக்கர்களை சிவபெருமான் 1000 வருடத்திற்கு ஒருமுறை நிகழும் புஷ்ய நட்சத்திரம் சந்திரனுடன் கூடிய தருணத்தில் ஒரே அம்பினால் அவற்றை அழித்தார். இந்த போருக்குப் பிறகு சிவபெருமான் தனது மனதை அமைதிப்படுத்த தியானத்தில் அமர்ந்தார். அப்போது போரில் இழந்த உயிர்களை நினைத்து வருந்திய சிவபெருமான் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீர் பூமியைத் தொட்டதுமே அது ருத்ராட்ச மரங்களாக மாறியதாக கூறப்படுகிறது.